Hi friends, இன்னைக்கு நம்ம Coreldraw என்ன பார்க்கலாம்னா Ctrl+r அப்படினு கிளிக் பண்ணோம்னா நமக்கு டூப்ளிகேட் ப்ளஸ் மூவ் ஆகும். ஆனா நம்ம யூஸ் பண்றது வந்து 2021. அதுல எனக்கு அந்த மாதிரி வரல. இந்த சர்க்கிள் இருக்குல, இப்போ சாம்பிளுக்கு இந்த சர்க்கிள் இப்படி போட்டுட்டோம்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு இத சென்டர் பாயிண்ட் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வைங்க. இத கண்ட்ரோல் கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி வைக்கிறோம்னு வைங்க. இங்க டிகிரி பார்க்கறோமா? இப்போ இத Ctrl+r னு கொடுத்தோம்னா நமக்கு வெறும் மூவ் மட்டும் தான் ஆகுது. இதோட டூப்ளிகேட் காப்பி வந்து வரல. அதனால நம்ம வந்துட்டு இது ஒரு ரெண்டு மெத்தட்ல வந்து பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணி பண்றது, இன்னொரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி பண்றது. நம்ம ஃபர்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி பண்றது பாப்போம். இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டாச்சா? இப்போ இது அப்படியே Ctrl+d ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த மாதிரி வெச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா? இதை இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இதான் சென்டர் பாயிண்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோன்னு வச்சுட்டு இந்த விண்டோஸ் போயிருங்க. விண்டோஸ் போயிட்டு டாக்கர்ஸ் இருக்குது, அதில் போயிடுவோம். போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Alt+F7 கொடுத்தா கூட நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் நம்ம ஒரு கேல்குலேட்டர் எடுத்துப்போம். இது வந்துட்டு 360 டிகிரி. இந்த சர்க்கிள் வந்து 360 டிகிரி. அதனால் நம்ம இந்த கேல்குலேட்டரில் வந்துட்டு இங்கே 360 டிகிரி போட்டுப்போம். இப்போ டிவைடர் இதை நம்ம இந்த சர்க்கிள் போட்டிருக்கோம்ல, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் இருக்குல்ல, அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டா மேலே நம்மளுக்கு இங்கே காட்டுது பாருங்கள் டிகிரி 15. இங்கே வந்துட்டு 13 காட்டுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம 30 தான் வைக்க போகிறோம். இப்போ Ctrl+Z கொடுத்துருவோம். இப்போ இங்கே கேல்குலேட்டர் எடுத்துப்போம். இதில் டிவைடர் 13 கொடுத்துருவோம். ஏன்னா 30 ஆங்கிள் போடுறோம்ல. இப்போ = என்ட்ரு கொடுத்துருவோம்னா 12ன்னு காட்டுதா, அதை எடுத்துப்போம். இப்போ இதை எப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 13 இருக்கா, இங்கே வந்துட்டு 13 கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம ஆங்கிள் 30 தான் பார்த்தோம். இங்கே கீழே வந்து காப்பீஸில் வந்துட்டு 12 காப்பி போடணும். ஏன்னா நம்ம அங்கே 12 தானே ஆன்சர் வந்துச்சு, 12 காப்பி. ஆனால் இங்கே ஏற்கனவே நம்மளுக்கு 1 இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு 11ன்னு போட்டுப்போம். போட்டுட்டு அப்ளைன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இது வந்துடுச்சு. இது வந்துட்டு ஒரு மெத்தட். இது வந்துட்டு நம்ம உள்ளே போய் கேல்குலேஷன்லாம் பண்ணணும். இப்போ கேல்குலேஷன் பண்ணாமல் வெறும் ஷார்ட்கட் கீழே பார்ப்போம். இப்போ இந்த சர்க்கிளுக்கா, இந்த சர்க்கிளை இந்த மாதிரி போட்டுப்போம். போட்டுட்டு இப்போ அதே மாதிரியே தான் இதை அப்படியே Ctrl+d ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு சென்டராக இந்த மாதிரி வச்சுருவோம். இந்த மாதிரி சென்டரில் வச்சாச்சா? வச்சுட்டு இதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சென்டரில் நம்ம வச்சுருவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் வச்சாச்சா? வச்சுட்டு இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த சர்க்கிளுக்குள்ள இதை அப்படியே Ctrl+d ன்னு கொடுங்க. இப்போ ஒரு காப்பி வந்துருச்சா நம்மளுக்கு? இதை கரெக்டாக இந்த சர்க்கிளோடையே இந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக அந்த சர்க்கிள் இருக்கிற மாதிரியே வைக்கணும். எங்கேயுமே நம்மளுக்கு வந்து மூவ் ஆகக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டாக வச்சாச்சா? வச்சுட்டு இதை எப்படி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அதே மாதிரி பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கும். இப்போ கண்ட்ரோல் அமுக்கிக்கிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். 15 காட்டுதா, இங்கே 13 காட்டுதா. நம்ம இப்போ 30ல் வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ அப்படியே Ctrl+d ன்னு அமுக்குங்க. நம்மளுக்கு கரெக்டாக இப்போ இந்த ஃப்ளவர் வந்துடும். நம்ம Ctrl+r வச்சு மற்ற சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2021 வந்து Ctrl+d வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்படி தான் வந்துட்டு நம்ம Ctrl+d யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணுறது. Ctrl+r நம்மளுக்கு வரல. சப்போஸ் உங்களுக்கு 2021 இந்த மாதிரி Ctrl+r யூஸ் பண்ணி வருது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.